இன்றைக்கி உங்களை நான் என் கூட கென்டிங் ஹைலேண்ட் கூட்டிகிட்டு போகிறேன். இந்த 3 நிமிஷ வீடியோ ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். மலேசியாவில் ரோட்வேஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம 4300 அடி உயரத்தில் உள்ள கென்டிங் ஹைலேண்டை பார்க்க போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு மலை, நல்ல சில்லுன்ற கிளைமேட் இங்கே இருக்கும். இருந்து அதிக அளவில் மக்கள் இந்த இடத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அப்படி இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சினோஸ் தீம் பார்க்குன்னு சின்னவங்கலேருந்து பெரியவர்கள் வரைக்குமே இங்கே அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல விதமான இடங்கள் இருக்குது. மெயினாக நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சைனீஸ் டெம்பிள். இங்கே உள்ள சின் ஸ்வி கேவ் டெம்பிள் அஃபிஷியலி 29 மார்ச் 1994 அப்போவே ஓப்பன் பண்ணிட்டாங்க. சுற்றுமுற்று எங்கே பார்த்தாலும் இயற்கை காட்சிகள் நிரம்பி வழிய நடுவில் பாறை, அதை ஒட்டி இந்த கோவில் அமைக்கப்பெற்றிருக்கு. சவுத் சைடு பார்த்த மாதிரி அந்த கோவிலோட வாசல் அமைஞ்சிருக்கு. சின் ஸ்வி அவர்களை ஹானர் பண்ணும் விதமாக இந்த டெம்பிளை கட்டியிருக்காங்க. சின் ஸ்வி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு புத்திஸ்ட் மாங்க். சைனீஸ் டெம்பிள் மட்டும் இல்லை, இதை ஒட்டி நிறையவே பார்க்கறதுக்கு இருக்கு. இவ்வளோ அழகா இருக்க இந்த இடங்களை இவங்க கட்டி முடிக்க எடுத்துக்கிட்ட வருடங்கள் 18. மொத்தமாக இதுக்கு பயன்படுத்தப்பட்ட இட அளவுன்னு பார்த்தோன்னா 28 ஏக்கர் பிளாட் லேண்ட் எடுத்திருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. ஒன்னொன்னையும் ஹேண்ட்மேடாக கதவுகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருப்பாங்க. இது ரொம்ப பழமை வாய்ந்தது. டெம்பிள் உள்ளேயும் சரி வெளியும் சரி நம்ம ஆமைகள் பார்க்க முடியும். நீண்ட ஆயுள் செல்வாக்குன்ற அடிப்படையில் இந்த ஆமைகள் இருக்கு. சுற்றிலும் பாருங்க, அழகா அந்த பாறைகளோட அமைப்பு தெரியும். இப்படி இருந்ததை தான் பிரம்மாண்டமான கோவிலா அமைச்சிருக்காங்க. இதோ பின்னாடி இருக்காரு, அவர் தான் நம்ம சின் ஸ்வி. கோவில் உள்ள மரத்தினால ஆன இந்த பெரிய ஆமைகள் பார்க்க முடிஞ்சது. கதவுகள், சுவருன்னு பல ஓவியங்கள் பார்க்க முடியும். யானை, குதிரை, மானுன்னு எல்லா விதமான விலங்குகளும் இருக்கு. இங்க அதிகப்படியா டிராகனை நம்ம பார்க்க முடியும். இது ஒரு நல்ல அறிகுறியாகவும் அதிர்ஷ்டமாகவும் பார்க்குறாங்க. இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த ஒரு ரிலாக்ஸான வீடியோ வந்துட்டே இருக்கு.